சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஆமாம்மா, நாங்க புறப்படுறோம். நாங்களும் இப்பவே மதுரா கிளம்புறோம். நான் இங்க இருந்து எங்கேயும் வர்றதா இல்ல. கொஞ்ச நாள் இந்த சுகபோக வாழ்க்கை அனுபவிச்சுட்டு வரனே. உனக்கு கிளம்பணும்னா கிளம்பி போ, சரியா? எனக்கு இப்ப அந்த புசு புசு மெத்தையில படுத்து தூங்கணும். தரசங்கரையா, நீங்களும் இங்கே இருங்க. ஆமாப்பா, நானும் என் தங்கச்சி இன்னும் சரியா பேசி கூட பழகல. நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. நீ அந்த அளவுக்கு ஆசைப்பட்டினா இமார்த்தி வேணா இங்க இருக்கட்டும். நான் போய் 4 நாள்ல திரும்பி வந்து இவளை கூட்டு போயிடுறேன். ஏன்னா நான் மதுராக்கு அவசரமா போக வேண்டியிருக்கு. சரி. ஏன்பா, நீங்க 2 பேரும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போங்களேன். இல்லம்மா, நான் அவசரமா கிளம்பி ஆகணும். அங்க கோவில்ல நிறைய வேலைங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவங்க போன் பண்ணாங்க. அதனால இன்னைக்கே நான் கிளம்பி ஆகணும். பாட்டிமா, நீங்க மதுரால இருந்து வந்த அப்பா கிட்ட விவேகண்ண கல்யாண விஷயத்தை பத்தி ஏன் பேசல? மா, நீங்க அமைதியா இருக்கீங்க. என்னாச்சு பாட்டிமா? ஏதாவது பிரச்சனையா நினைக்கிறீங்களா? சின்ன மருமகளே, இங்க வா, என் பக்கத்துல உட்காரு. அம்மாடி, எனக்கு தெரியும் உன் மனசுல நிறைய ஆசைகள் இருக்கு. ஆனா இமர்த்தி இந்த வீட்டு மருமகள் ஆக முடியாது. ராதிகா, எப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்பவே இந்த வீடு சொர்க்கமா மாறிடுச்சு. ஆனா ஒன்னு மாதிரியே ரினாலியும் இருந்திருந்தா இன்னைக்கு விவேக்குக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. நாங்களும் ரொம்ப தான் ஆசைப்பட்டோம் விமர்த்திய விவேக்குக்கு கல்யாணம் பண்ணலான்னு. ஆனா அவளை பார்த்ததுக்கு அப்புறம் என்னாச்சு பாட்டிமா? எனக்கு புரியுது நீங்க எதை நினைச்சு கவலைப்படுறீங்கன்னு. ஆனா பாட்டிமா, இமர்த்தி மனசளவுல நல்ல பொண்ணு. அவ பாவம் வளர்ந்த விதம் அப்படி இருக்கு. இதுல அவளோட தவறு எதுவும் இல்ல. யாரோட அன்பும் ஆதரவும் இல்லாம அந்த கிராமத்துல தானா வளர்ந்திருக்கா. பாட்டிமா, அவளை பார்த்த கொஞ்ச நேரத்துல அவளை பத்தி நீங்க தப்பான அபிப்பிராயத்துக்கு வராதீங்க. இந்த கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாப்போமே பாட்டிமா. பாட்டிமா, அவ கண்டிப்பா மாறிடுவா. ஆமாமா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவ கண்டிப்பா மாறிடுவா. சின்ன மருமகளே, உன்னோட உணர்ச்சிகளை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீயும் எங்களை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்ல? நாங்க ஏமா இப்படி சொல்றோம்? நாங்க தப்பு பண்ண கூடாதுல்ல. விவேக்கோட வாழ்க்கையில மறுபடியும் எந்த தப்பு நடக்க கூடாதுன்னு பயப்படுறோம். சொல்ல போனா மிருநாள்னிக்கு அப்புறம் எந்த பொண்ணை பார்த்தாலும் பயமா இருக்குமா. என்ன இது விவேக்கோட வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? எனக்கு புரியுது பாட்டிமா. ஆனா இமர்த்தி மோசமானவ இல்ல. அம்மா, நான் அவளை மாத்துவேன். நீங்க வேணா பாருங்களேம்மா. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களே அவளை நல்ல பொண்ணுன்னு சொல்லுவீங்க. பாட்டிமா,
அன்பா பேசின ஒரு மிருகம் கூட கேட்டுக்கும். அப்படி இருக்கும்போது இமர்த்தி அவ ஒரு மனுஷி பாட்டிமா. நாம அவகிட்ட அன்பு காட்ட காட்ட கண்டிப்பா அவ மாறிடுவா. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை குடும்பத்துல வளரலனா அதுக்கு குடும்பத்தை என்ன தெரியும்? ஒரு குடும்பத்தோட கௌரவம் இதெல்லாம் எப்படி தெரியும்? இமர்த்தி பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தெரியறா. ஆனா மனசளவுல அவ அப்படியே என்ன மாதிரிதான். எனக்கு முழு நம்பிக்கை இருக்க பாட்டிமா. நான் அவளை மாத்துவேன். அவ அந்த வீட்ல வளர்ந்ததுனால வேற மாதிரி அவ வளர்ந்திருந்தானா கண்டிப்பா இங்க நம்ம எல்லார் கூடயும் அவ இருந்தானா நல்லவளா மாறிடுவா. அம்மா நீங்களே சொல்லுங்க, நாம ஏன் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது? நான் அவளோட நடத்தை பழக்க வழக்கம் எல்லாத்தையும் மாத்திடுறேன். அதுக்கு எனக்கும் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். உன் சகோதரி நடந்துக்கிற முறையை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னால அவளை மாத்த முடியும் நீ சொன்னேனா அதுக்கப்புறம் நாங்க ஏன் வேண்டான்னு சொல்ல போறோம்? ஆனா ராதிகா, விவேக்கோட வாழ்க்கையில மறுபடியும் தவறான முடிவை எடுக்க கூடாதுன்னு பயப்படுறோம். அவனோட வாழ்க்கை இன்னும் கெட்டு போயிடும் இல்ல? அம்மா, சின்ன மருமக பேச்சு கேட்டு நீங்க இவ்வளவு கவலைப்பட வேண்டாம். நான் சின்ன மருமகளோட பேச்சை கேட்டு இப்ப கவலைப்படல வைஷாலி. சின்ன மருமகளை பத்தி நினைச்சுதான் கவலைப்படுறேன். ஒருவேளை அவ இமர்த்தியை மாத்தணும்னு முயற்சி பண்ணி அவளால அது முடியாம போச்சுன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? அவ ரொம்ப ஏமாந்து போயிடுவாள்ல, மனசு உடைஞ்சு போயிடுவாளே. எனக்கு என்ன தோணுதுன்னா ராதிகா இந்த மாதிரி வேலையை செய்யாமே இருக்கலாம். ஆனா ராதிகா செய்யணும்னு ஆசைப்படுறா. அதை நாம செஞ்சுதானே ஆகணும். பாட்டிமா, நம்ம எல்லாருக்கும் ராதிகா பத்தி நல்லாவே தெரியும். ராதிகாவோட நம்பிக்கை எவ்வளவு தெளிவானதுன்னு தெரியும். அது நடக்கும். அவ அந்த நம்பிக்கையால இதுக்கு முன்னால முடியாத காரியத்தை கூட முடிச்சு காமிச்சிருக்கால. பாட்டிமா, நீங்க எல்லாரும் நான் திரும்பி வரமாட்டேன் தானே நினைச்சீங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்க எல்லாரும் முன்னாடியும் திரும்பி வந்திருக்கேன்ல. அதுக்கு ராதிகாவோட நம்பிக்கை தான் முழு காரணம். ஆனாலும் பாட்டிமா, இமர்த்திக்கும் விவேகானாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு என் மனசுல கூட தோணுச்சு. இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் கூட என் எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். நீங்க எல்லாரும் யோசிக்கிறத நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா பாட்டிமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம ராதிகாவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஒருவேளை ராதிகா ஜெயிச்சிட்டானா, அவ இமர்த்தியை மாத்திட்டானா, நிச்சயமா இமர்த்தி மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்க. பாட்டிமா, இமர்த்தி அப்படி மாறிட்டானா அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கு? ராதிகா விவேகானாக்கு என்ன செஞ்சாலும் அவர் நல்லதுக்காக மட்டும்தான் செய்வா. எங்க அண்ணனோட வாழ்க்கை கெட்டு போற மாதிரி நிச்சயமா அவ எதுவுமே செய்ய மாட்டா பாட்டிமா. ஏதாவது வேணுமா உங்களுக்கு? இல்ல வாங்கிறது. சரி.
இந்த மாளிகையில இருக்கிற ஒவ்வொன்னும் பயங்கர வேலையா இருக்கும் போல இருக்கு. இது எல்லாத்தையும் லவுட்டிட்டு போக ஒரு டெம்போ லாரி பத்தாது போல இருக்கே. அத்தனையும் வெள்ளி. ஒரு நிமிஷம் இரு வரேன். அம்மாவுக்கு இன்னும் மருந்து கொடுக்கல. ஏதாவது கேட்டாங்கன்னா நான் மாடிக்கு போயிருக்கேன் வந்திருக்கேன்னு சொல்லு. சொன்னது கேக்குதா இல்லையா? சரிம்மா. தப்பிச்ச இமர்த்தி. திருடி சொல்லுங்க. ராதே ராதே. அப்படியா? ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. இல்ல இல்ல நீங்க இருங்க, நான் அம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன். இல்ல இல்ல அம்மா இதோ கீழே தான் இருக்காங்க, நான் கேட்டே சொல்றேன். சரி சரி. இல்ல இல்ல நீங்க சொன்ன விஷயம் சரியான விஷயம்தான். எவ்வளவு பணம், எவ்வளவு நகைங்க. இமர்த்தி, இது குபேரனோட கசானா. சீக்கிரம் லவுட்டிட்டு போணும், இல்லைன்னா குபேரனுக்கு மனசு கஷ்டப்படும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இமர்த்தி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கேன் மாமா. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நான் யோசனை இந்த கஜானாவை மூளை யாருக்கு புரிதுன்னு வந்தான் பெரு சரியா மூக்கு வெறுத்துக்கிட்டு. அப்புறம் இந்த இமர்த்தி எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? அவளோட மாமா கோடீஸ்வர கோடீஸ்வர. இது எல்லாம் மகா பண்டிதர் பரம்பரைக்குரியது. இதுல நமக்கு எந்த அதிகாரமும் இல்ல. சரி, நான் கிளம்புறேன். இப்படி ஆதரவில்லாம அனாதையா இருக்கியே இமர்த்தி. ராதிகா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கா. உனக்கு ஆதரவா அவ எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கா. உன் மேல அவ ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. அந்த நம்பிக்கை நீ நிறைவேற்றணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நான் ராதிகா மேல ரொம்ப ஆசை வச்சிருக்கேன். அவளை அலட்சியப்படுத்தின எனக்கு தாங்காத. இந்த நேரம் பார்த்தா வரணுமா? இமர்த்தி மட்டும் அவளை கொஞ்சம் மாத்திக்கிட்டாள்னா விவேக் அண்ணாக்கு அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கவே மாட்டா. எனக்கு தெரியும், இமர்த்தியால மட்டும்தான் அவரோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். என்னாச்சு ராதிகா? அது இமர்த்தி கல்யாண விஷயத்தை நிறுத்திட்டாங்கல்ல, அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத ராதிகா, எல்லாம் சரியா போயிடும். கண்ணா இருக்காருல்ல, அவரு பார்த்து பாரு. நீ நம்பிக்கை வச்சிருக்கிற மாதிரி இமர்த்தி சீக்கிரமாவே சரியாயிடுவா. நீங்களே பாருங்க, இமர்த்தி அந்த மகா பண்டிதர் குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா நான் மாத்தி காட்டுவேன். ஆனா இந்த விஷயத்துல
நீங்க தான் என் கூட இருந்து எனக்கு உதவியா இருக்கணும். நான் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன் ராதிகா. பாவங்க, இமர்த்தி உண்மையிலே நல்ல பொண்ணுதான். என்ன அவ வளர்ந்த இடத்துல சில கெட்ட குணங்கள் ஒட்டி இருக்கு. அதனாலதான் வயசுக்கு மரியாதை கொடுக்காம அவ கிளான்னு கூப்பிடுறா. சீக்கிரமே இதெல்லாம் தப்புன்னு அவளுக்கு உணர்த்து. நீங்க தயாரா இருங்க இன்னொரு ராதிகாவை சந்திக்கிறதுக்கு. ராதிகா எப்பவும் ஒருத்திதான். நீ சொன்ன மாதிரி அவ நல்லவள் ஆயிட்டானா, அப்புறம் அவளை ராதிகா நம்பர் 2ன்னு கூப்பிடலாமா? நீங்க எல்லாரும் என் கல்யாணத்தை பத்தி ஏன் இவ்ளோ கவலைப்படுறீங்க? இப்ப நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். லெட்டர். விவேக், இது உனக்கு தான். இது டைவர்ஸ் லெட்டர். டைவர்ஸா? யார்கிட்ட இருந்து? என் விடுதலைக்கு லெட்டர் வந்திருக்கு பாட்டிமா. இன்னையில இருந்து நான் விடுதலை ஆயிடுவேன். மிருனால் இன்னைக்கு என்னோட டைவர்ஸ் பத்திரத்துல சைன் பண்ணிருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய கல்யாண வாழ்க்கையே ஒரு விளையாட்டு ஆகி போயிடுச்சு. இன்னைக்கு அந்த விளையாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிருக்கு. இது பாரு, அவ உனக்கு தகுதியானவளே இல்லை. அதனாலதான் அந்த கண்ணனே உன் வாழ்க்கையிலேருந்து அவளை விளக்கிட்டாரு. ஆனா கண்ணன் நிச்சயமா உன்னை கைவிட மாட்டாருப்பா. நீயே பாரு, இந்த தடவை உனக்கு வர்றவளால உன் வாழ்க்கை நிச்சயமா சந்தோஷமா தான் இருக்கும். பாட்டிமா, அவ என்ன செஞ்சாலோ ஏது செஞ்சாலோ, ஆனா கல்யாணங்கிற வார்த்தைக்கு இனிமே என்னுடைய வாழ்க்கையில அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம மகா பண்டிதர் பரம்பரையில விவாகரத்துன்னு எதுவுமே வெளியில வரல. இப்ப என்னால இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய அவமானம் வந்திருக்கு. ஏன்பா அப்படி எல்லாம் சொல்ற? இதுல நீ என்ன தப்பு பண்ண? இது எல்லாமே நம்ம தலையெழுத்துப்பா. என்ன மன்னிச்சிடுங்க பாட்டிமா. மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அது மட்டும் இல்ல, என் கையால யாருக்கு நான் தாலி கட்டினனோ அந்த கையால வேற ஒரு பொண்ணுக்கு தாலி கட்ட என் மனசு கேட்கல. ராதிகா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம். தேவா, நீ இன்னும் மடத்துக்கு கிளம்பலையா? பாட்டிமா, நான் மடத்துக்கு தான் போறேன். போற வழியில ராதிகாவை கோவில விட்டுட்டு போயிடுறேன். சின்ன மருமகளே, இன்னைக்கு என்ன திடீர்னு கோவில்? ஏதாவது முக்கியமா? பாட்டிமா, இன்னைக்கு விஷாக்காவோட பிறந்த நாள். வந்து பாட்டிமா, அவ பேர்ல நான் தானம் கொடுக்கறதா வேண்டி இருக்கேன். அதனால தான் கோவிலுக்கு. என்னாச்சு உனக்கு சின்ன மருமகளே? என்ன சொல்ற நீ? விஷாகா சொர்க்கமா இருந்த இந்த வீட்டை நரகமா மாத்தினா, இப்போ நீ அந்த விஷாகாவுக்காக தான தர்மம் பண்ண போறியா? நீங்க தானே சொல்வீங்க பாட்டிமா, நாம உறவுகளை மறக்க முடியும், ஆனா நம்மளால என்னைக்கும் அதை வெறுக்க முடியும். சின்ன மருமகளே, ராதிகா, என்னாச்சு? ஏய் இரு, எங்க போற? பாட்டிமா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க.
அவ உடம்புக்கு என்னமோ ஆயிடுச்சு பாட்டிமா. பைத்தியக்காரா, டாக்டருக்கு இல்ல ஸ்வீட் கடைக்காரனுக்கு ஃபோன் பண்ணேன். இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். பாட்டிமா அவளுக்கு உடம்புக்கு என்னமோ பண்ணுது. நீங்க டாக்டர் கூப்பிட சொன்னா ஏய், நீங்க பாட்டுக்கு. கொஞ்சம் இரு. என்னடா இப்படி எல்லாம் பண்ற நீ? நம்ம வீட்டுக்கு குட்டி கண்ணன் வரப்போறான். நீ அப்பாவாயிட்ட, புரியுதா உனக்கு?